பிற உயிரினங்களை காட்டிலும் மனித உயிர்கள் திறமையானவர்களாக இருப்பதற்கு என்ன காரணம்னா மனம் எனும் நோய் தான் காரணம். பிற உயிரினங்களுக்கு மனம் எனும் நோய் இருப்பதில்லை. ஒரு சில உயிரினங்களுக்கு இருக்கலாம். ஆனால் பிற உயிரினங்கள் காட்டிலும் ஆடு மாடு குதிரை இப்படி பிற உயிரினங்களை காட்டிலும் மனித உயிர்கள் திறமையாக இருப்பதற்கு மனம் எனும் நோய் தான் காரணம். மனித உயிர்களிலேயே ஒருவரை விட இன்னொருத்தர் திறமை அதிகமாகவும் குறைவாகவும் திறமைகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் எல்லோரும் ஒரே மாதிரியான திறமையில் இல்லை. ஒருத்தர் அதிக திறமையோடையும் இன்னொருத்தர் குறைவான திறமையோடையும் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளுக்கும் அதே மனம் என்னும் நோய் தான் காரணமாக இருக்கிறது. மனம் என்னும் நோய் மனித உயிர்களிடம் உள்ள மனுஷங்கக்கிட்ட இருக்கிற திறமைகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளுக்கு எப்படி காரணமாக இருக்குது அப்படின்னா, இந்த மனம் என்பது ஓய்வில்லாமல் இயங்கி கொண்டே இருக்கிறது. ஓய்வில்லாமல் எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், யோசனைகள், சிந்தனைகள், கற்பனைகள்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஓய்வில்லாமல் உழைக்கிற அது ஒரு உழைப்பு, ஓய்வில்லாத உழைப்பு. அது அந்த உழைப்போட எந்த அளவுக்கு பழி உணர்ச்சி சேருகிறது, கோபம் அதிகரிக்கிறது, ஆசை எல்லாம் சேரும்போது ஒருவர் எல்லாருக்குமே தொடர்ச்சியாக எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் வந்துட்டுருக்குது. அதே நேரத்தில் அந்த நினைவுகளில் எந்த அளவுக்கு உனக்கு பழி வாங்குகிற உணர்ச்சி இருக்குது, எந்த அளவுக்கு கோபம் இருக்கிறது, அதை அடிப்படையாக கொண்டு ஒருவருடைய திறமை கூடுதலாகவும் குறைவாகவும் மாறுகிறது. அது குழந்தை வளர்ப்பு முறையில் ஒரு அம்மாவுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையான ஒரு உறவு முறை. பெற்றோர்களால் பிள்ளைகள் அதாவது ரொம்ப இடையூறு செய்யப்படுகிறார்கள், அதாவது ரொம்ப தொந்தரவு பண்ணி வளர்க்கப்படுகிறார்கள். அப்படிங்கும்போது பெற்றோர்கள் மீது பிள்ளைகளுக்கு ஒரு கோபம் வரும். அந்த கோபம் அந்த தொடர்ச்சியாக எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஓயாத உழைப்போடு மனதின் ஓயாத அந்த உழைப்பில் பெற்றோர்கள் மீது இருக்கிற அந்த பழி உணர்ச்சி, கோபம், அது எல்லாமே சேரும்போது ஒருத்தருடைய திறமை அதிகரிக்குது. அதனால் இப்போ சின்ன வயசில் பெற்றோர்களால் எந்த அளவுக்கு பிள்ளைகள் இடையூறு செய்யப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு அது இடையூறுனா ஆக்கப்பூர்வமான இடையூறு கூட இருக்குது. அதாவது ஒழுங்காக படி, காலையில் எழும்பு, வேலை செய்ய, இது ஒரு இடையூறு, ஆக்கப்பூர்வமான இடையூறு. இந்த மாதிரி பெற்றோர்களால் எந்த அளவுக்கு பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள், இடையூறு செய்து ஆக்கப்பூர்வமான இடையூறு இருக்குது, மோசமான இடையூறு இருக்குது. பிள்ளைகளை போட்டு கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது அல்லது அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, இது அழிவுபூர்வமான இடையூறு. ஆக்கப்பூர்வமான இடையூறுங்கிறது என்னென்னாக்கா, இந்த மாதிரி ஒழுங்காக படி, அப்புறம் காலைல எழுந்துரு, அப்புறம் கடைக்கு போயிட்டு சொல்கிற வேலையை செய், அது மாதிரி அந்த மாதிரி இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இடையூறு. இந்த மாதிரியான இடையூறு எல்லா பெற்றோரும் அவங்கவுங்க குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அப்போ குழந்தைகளிடம் உள்ள திறமைகளுக்கு, மனுஷங்கள்கிட்ட உள்ள திறமைகளுக்கு என்ன காரணம், திறமைகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளுக்கு என்ன காரணம்னா பெற்றோர்களின் அந்த இடையூறு. எல்லாருமே இடையூறு தான் காரணம். அதாவது ஆக்கப்பூர்வமான இடையூறா, அழிவுபூர்வமான இடையூறா, அதுதான் மனுஷங்களில் உள்ள திறமைகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது, ஏற்றத்தாழ்வுகளை தீர்மானிக்கிறது. எந்த அளவுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை இடையூறு செய்து வளர்க்கிறார்கள், பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை, அதாவது அடித்து அவமானப்படுத்தி அது மாதிரியும் இடையூறு செய்யலாம். கெட்ட வார்த்தை போட்டு திட்டி அந்த குழந்தைகளை ஒழுங்காக சாப்பாடெல்லாம் கொடுக்காமல், ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை கொடுக்காமல் அலட்சியமாக பிள்ளைகளை வளர்க்கும்போது அது அழிவுபூர்வமான இடையூறு. அந்த குழந்தைகள் பிற்பாடு வளர்ந்து ஒரு பெற்றோர்கள் மீதான பழி உணர்ச்சியிலே வளருவாங்க. அவங்க பெற்றவங்களை பழி வாங்கணும் அப்படி அந்த எண்ணம் மற்றவங்களையும் பழி வாங்கிறதுக்கு, ஏதாவது திருட்டு, கொலை, கொள்ளை, இது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதற்கு அது காரணமாக இருக்கிறது. இன்னொரு ஆக்கப்பூர்வமான இடையூறு, பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற ஆக்கப்பூர்வமான இடையூறுங்கிறது என்னென்னாக்கா, காலையில் எழுந்துரு, ஒழுங்காக படி, டியூஷனுக்கு போ, அல்லது அந்த கிளாஸுக்கு போ, இந்த கிளாஸுக்கு போ, அந்த ஸ்போர்ட்ஸ் கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை நிறைய ஆக்கப்பூர்வமாக இடையூறு செய்து அவர்களுடைய திறமைகளை வளர்க்க வேண்டும் என்று பெற்றோர்கள் அந்த சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு நிறைய பயிற்சி கொடுப்பாங்க. இது ஆக்கப்பூர்வமான இடையூறு. இந்த இடையூறு அவர்களுடைய திறமையை தீர்மானிக்கிறது. இது எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியாக கொடுப்பதில்லை. சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு எந்த பயிற்சியும் கொடுக்கறதில்ல. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாக்கா, வீட்டுக்கு வந்துட்டா எதுவுமே அவங்க பெருசாக, அப்புறம் திரும்ப ஸ்கூலுக்கு போக வேண்டியது, வீட்டுக்கு வந்துட்டா படிக்க சொல்லுவாங்க, அவ்வளோதான், வேறு எதையும் சொல்ல மாட்டாங்க. சில பெற்றோர்கள் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டாக்கா, வீட்டுக்கு வந்த பிறகு
அங்கே போ, அந்த கிளாஸுக்கு போ, இந்த கிளாஸுக்கு போ, செஸ் கிளாஸுக்கு போ, ஸ்போர்ட்ஸ் கிளாஸு, கராத்தே கிளாஸு, அங்கங்கே போய் அந்த ஆக்கப்பூர்வமான இடையூறு இது. பெற்றோர்களால் பிள்ளைக்கு கிடைக்கிற இது வந்து பிள்ளைகளின் திறமைகளை தீர்மானிக்கிறது. திறமைகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை இது எல்லா பெற்றோர்களும் ஒரே மாதிரி பண்ணுறதில்ல. அதனால் வந்து இதுதான் வந்து மனித திறமைகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை தீர்மானிக்கிறது. ஆசைகளை, ஆர்வத்தை தீர்மானிக்கிறது, லட்சியத்தை தீர்மானிக்கிறது. லட்சியங்கிறதே ஒரு ஆசை தான். அப்படிங்கும்போது அது அவங்களால முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அது வந்து தீர்மானிக்கிறது, அந்த நம்பிக்கையை தீர்மானிக்கிறது.